நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த CIA ட்ரையட் அப்படின்னா என்ன, அது ஏன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க முடிஞ்ச போய் பாருங்க. அண்ட் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு மோஸ்ட் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும், நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த ஜனவரி 14 வந்து யுஎஸ்ல ஒரு மேசிவ் அவுட்டேஜ், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செல்லுலார் நெட்வொர்க் ப்ரொவைடர், அவன் செல்லுலார் நெட்வொர்க் ப்ரொவைடர் மட்டும் கிடையாது, வேற நிறைய சர்வீசஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், அது வந்து none other than Verizon Networks. Around 12:30 PM மேசிவ் அவுட்டேஜ், 23 லட்சம் பேரு, எவ்வளோ 23 லட்சம் பேரு 10 மணி நேரம் பேசிக் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அதாவது பேசிக் மொபைல் கனெக்டிவிட்டி, பேசிக் கனெக்டிவிட்டி கூட இல்லாம இருந்திருக்காங்க. அரௌண்ட் 12:30 எல்லாமே சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருந்திருக்கு. டக்குன்னு டிராஸ்டிக்கா டிராப் ஆகி SOS அப்படின்னா நோ சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. எல்லாரு மொபைலும் SOS வந்திருக்கு. அதாவது எவ்வளவு பேர் வந்து என்ன பண்ண மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இருந்திருப்பாங்க, கால்ல கனெக்டடா இருந்திருப்பாங்க, யாருக்குமே ஒரு பேசிக் காலிங் கூட கிடையாது. வேற என்ன ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களோட சப்போர்ட் டீமுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாருன்னா ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி ஒரு பேசிக் கால் கூட பண்ண முடியாம ஃபுல்லா அவுட்டேஜ். அது எவ்வளவு, 1 மணி நேரம் 2 மணி நேரம்ல 10 மணி நேரத்துக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி. அதாவது ஆத்தரைஸ்ட் பீப்புளுக்கே வந்து தேவையான நேரத்துல தேவையான சர்வீசஸ் இல்லாம போறதுக்கு தான் வந்து அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி நான் ஒரு வாட்டி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. நான் வந்து டொரண்டோல இருந்து மான்ட்ரியல் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். காலையில எனக்கு வந்து அரௌண்ட் 8 o'clock ஃபிளைட்னு நினைக்கிறேன். அன்னைக்கு காலையில எல்லாம் நார்மலா பேக் செக்இன்ல நின்றுட்டு இருக்கோம். டக்கு 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 டக்குன்னு அந்த பெரிய ஸ்கிரீன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, எல்லாமே பிளாக் அவுட், கம்ப்ளீட் பிளாக் ஸ்கிரீன்ஸ். அண்ட் அந்த செக்இன் கியாஸ்க்ஸ்ல உட்காந்து இருப்பாங்க பாருங்க, அவங்க சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபார் நோ ரீசன் டப்பு டப்புன்னு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அவங்க வந்து மானிட்டர்ல ஏதோ ஆஃப் ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பட்டன் பிரஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்தா எல்லாமே காலி, டக்கு 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 டக்குன்னு அவுட். அப்புறம் அந்த உள்ள வைஃபை கனெக்ட் வைஃபை ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல, அது பார்த்தா போன்ல பார்த்தாக்கா வைஃபை வந்து அதாவது நோ இன்டர்நெட்னு காட்டுது. வைஃபைல நோ இன்டர்நெட், வி வாண்ட் டு ஸ்டில் ஸ்டே கனெக்டட் அப்படின்னு சொல்லி பாப்போம் போன்ஸ்க்கு. இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ஆர்டிகல் ஒன்று முடிஞ்சா லிங்க்ல ஷேர் பண்றேன். அது வந்து மைக்ரோசாஃப்டோட பிக்கஸ்ட் அவுட்டேஜ். எல்லாம் அதாவது கனடா மட்டும் இல்ல, நிறைய ஏர்போர்ட்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க யூசர்ஸ் எல்லாம். லாஸ்டா அப்புறமா ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாக்கா சேம் இந்த இன்சிடென்ட், அதாவது நான் டொரண்டோ ஏர்போர்ட்ல ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட்டும் சரி, இந்த வெரைசான் இன்சிடென்ட்டும் சரி, ஏதோ அப்டேட் புஷ் பண்ணிருக்காங்க, மொத்தமா படுத்துட்டு இருக்கு சிஸ்டம். நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி அசால்ட்டா சொல்றாங்கன்னு. ஒரு ஒரு ஏதோ ரிமோட் வில்லேஜ்ல பயங்கரமான சைக்ளோன் இல்ல பயங்கரமான ஸ்னோ ஸ்டார்ம் அந்த மாதிரி இருந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஒரு டவர் வந்து ஏதோ டேமேஜ் ஆகி யூசர்ஸ்க்குலாம் வந்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் இல்லாம போச்சுன்னா அது வந்து இட்ஸ் a டோட்டல் டிஃபரெண்ட் ஸ்டோரி. இவனுங்க சொல்றது பாருங்க, அப்டேட் புஷ் பண்ணோம், அப்டேட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டது இல்லாம we will apply the relevant credit to all users
அஃபெக்டட் பை திஸ் அவுட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்க, இவங்க 10 மணி நேரம் இவங்க புஷ் பண்ண அப்டேட்ல ஏதோ ப்ராப்ளம், 10 மணி நேரம் வந்து யூசர்ஸ் எல்லாம் கனெக்டிவிட்டி இல்லாம இருந்திருக்காங்க. யார் யார் என்னென்ன மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இருந்திருப்பாங்க. அதுக்கு இவங்க சொல்ற ரீசன் வந்து we will apply credit to accounts of the users affected by this outage அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது நம்மளோட ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கனெக்டட் டிவைசஸ், இந்த மாதிரி நெட்வொர்க் கனெக்டட் டிவைஸ் மேல நம்ம வந்து ரொம்ப இன்வால்வ்டா இருக்கும். ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதோட வர பிரச்சனை இதெல்லாம். சேம் இஷ்யூ தான். அன்னைக்கு மைக்ரோசாஃப்டும் வந்து சேம் இஷ்யூ தான். எல்லாரும் ஏர்போர்ட்ல என்னென்ன மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் செக்இன் பண்ண முடியாம கடைசியில ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து, நம்ம ஊர்ல இந்தியாலலாம் வந்து ட்ரெயின்ல டிடி பேப்பர் எடுத்துன்னு வந்து செக் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரி செக் பண்ணி எல்லாரையும் போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட், ஃபிளைட் ரெடியா இருக்கு, கேபின் க்ரூ எல்லாருமே வந்து ஆன் டைம்ல செக்இன் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தாக்கா இந்த நெட்வொர்க் டிவைசஸ்ல ப்ராப்ளம். அதான் நம்ம வந்து என்னதான் வந்து ஐபேட் ப்ரோ 13 இன்ச்சு அதுல வந்து ஆப்பிள் பென்சில் ப்ரோ எடுத்துட்டு வந்து சைன் போட்டாலும் கடைசியில நினைச்சு நிக்கிறது கை நாட்டு தான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். அப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, மேபி ஏர்போர்ட் ட்ராவல் பண்ணும்போது போர்டிங் பாஸு அண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிரிண்டட் காப்பி கையில் வச்சுக்கிட்டா மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வெரைசான் அட்டாக் பார்த்தீங்கன்னா டிவைசஸில் வைஃபை காலிங் மேபி ஆக்டிவேட்டடாக வச்சுருந்தா we could have still connected to the network இல்லையா. வெரைசான் நெட்வொர்க்கு தான் வந்து கனெக்ட் ஆகி கால் போகணுன்றது இல்லாமல் வைஃபை மூலிமா கால்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நேவிகேட் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்றதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மற்ற வர வீடியோவில் நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இன்டெகிரிட்டி பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. ஹேவ் அ குட் டே. டேக் கேர்.